உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா இங்க தெரியலடா, கிளம்பிட்டேன்னு சொல்றா. ஆனா எங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு. டேய், என் போன் தான் வண்டியில சார்ஜ் போட்டல நீ. இரு வந்தாரு. போ எடுத்துட்டு வா போ. என்ன ஆதி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கான். சாரி மாப்ள, இந்த டைம்ல நான் அவன் கூட இல்லைங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ தாண்டா அங்க முக்கியமான ஆள். இது உன்னோட நாள். இப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அது என்னமோ தெரியலடா மாப்ள, உன்னை அப்படி தனியா விட்டுட்டு வந்ததே என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நாங்க வந்ததுல இருந்தே என்னை எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. உனக்காவது நான் அங்க இருந்திருக்கணும்டா. சாரி மாப்ள, என்னால உன் கூட இருக்க முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லடா மாப்ள, வாழ்க்கை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும். அதே மாதிரிதான் யார் நம்ம கூட இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறதும். அது தானாவும் நடக்கும், சரியாவும் நடக்கும். நான் இல்லைன்னு கவலைப்படாம கடையை நல்லபடியா திறந்து பிசினஸை நல்லா டெவலப் பண்ண. உனக்கு கொஞ்சம் விவரம் கம்மி தான், ஆனா ஆண்டாள் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்புறேன். சரிடா மாப்ள, நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆண்டாளுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிடு. ஓகேவா? பாய்டா. டேய், என்னடா உனக்கு வேண்டிய வாழ்த்து வந்துருச்சு போல இருக்கே. சிறப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஆதி பேசுற நார்மலா இருந்துச்சா? நார்மலா தானே இருந்துச்சு, எனக்கு ஒன்னும் வித்தியாசமா தெரியலையே. உள்ள போலாம் வாடா. அங்க பாரு, அப்பா டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வாங்க, வந்து கல்லால உட்காருங்க. வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, வந்து உட்காருங்க. வேண்டாம்ப்பா, நான் எப்படிப்பாங்க? மாமா நீங்களே வந்து உட்காருங்க வாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ வாமா வா. வான்னு சொல்றேன்ல. வா 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 வா. உட்காரு உட்காரு உட்காருமா. நீங்க உட்காருங்க. உட்காருமா, உட்காரு போ, உட்காரு. நான் சொல்றேன்ல உட்காரு. மாமா உங்களை உட்கார சொன்னா ஏன் என்ன உட்கார வச்சீங்க? அம்மா, இந்த சேருக்கு பொருத்தமான நாள் நீதான். மருமகளே, நீ தான் இந்த சீட்ல உட்காரணும். மகாலட்சுமி கையில தான் செல்வம் இருக்கணும். நீ நம்ம வீட்டு மகாலட்சுமி ஆண்டால உன் கையில தான் காசு இருக்கணும். சரி, ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் போனி நம்ம எல்லாரும் பண்ணுவோம், அப்புறம் அவங்க வியாபாரத்தை பார்க்கலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க, வந்து எல்லாருக்கும் என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க. காசையும் புருஷன் தருவாரு. ஏங்க பாருங்க, கஸ்டமர்ஸை பாருங்க, என்ன புடவை வேணுமோ எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. ஏய், என்னடா முதலாளிங்கிற மெதப்புல இருக்கியா? நீ போய் புடவை எடுத்து காட்டுறா. முதல்ல தொழிலாளி, அப்புறம் தான் முதலாளி. சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடுவோம். என்ன மாம்ஸ், எந்தெந்த புடவை எப்படி எப்படி இருக்கும்னு தெரியுமா? யாருகிட்ட? இந்தா. கட்டின அசர வைக்கிற காஞ்சி பட்டு, கட்டினதே தெரியாம இருக்கிற பனாரஸ் பட்டு.
அடுத்தது ஜில்லுன்னு கட்டினா சில்க் புடவை, ஜிகு ஜிகுன்னு கட்டினா டிசைனர் புடவை. அடுத்தது இந்த காத்தோட்டமா கட்டணும்னா காட்டன் புடவை, கலகலன்னு கட்டுறதுக்கு சூரத் புடவை. அண்ணா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. 5 நிமிஷம் நான் வந்துட்டே இருக்கேன். தமிழ, இது சாதாரண பாவாடை சட்டை இல்ல. இதுல இருக்கிற பட்டு எல்லாமே ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. குழந்தைங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தயாரிச்சது. உனக்கு இந்த நீ போட்டு பாரு, தேவதை மாதிரி இருப்ப. இந்த பாட்டே இது பாரு, இதை நீ கட்டினு வச்சுக்க, பாரதி ராஜா படத்துல வர ஹீரோயினி மாதிரியே இருப்ப. இந்த புடி அத்த, இந்த இது உங்களுக்கு. இது நீங்க போட்டு பாருங்களேன், இப்ப கூட 4 பேர் வந்து உங்களை பொண்ணு கேட்பாங்க. சும்மா இருங்க மாப்ள. நீங்க போட்டு பாருங்களேன். பாரதி சிஸ்டர், இது உங்களுக்கு. ஆனா இது நீங்க வாங்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த புடவை கட்டி நீங்க கோயில் கீழுக்குள்ள போயிடக்கூடாது, சரியா? ஏன் ஏன் கோயிலுக்கு போக கூடாது? அப்புறம் அம்மன் சிலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா? அப்புறம் கோயிலுக்கு கும்பிட வரவன் எல்லாத்தையுமே தேங்காய் பழம் எடுத்து உங்க முன்னாடியில வச்சுட்டு போவான். அப்ப எனக்கு என்ன புடவை மாமா? உனக்கு எந்த புடவை வேணா கொடுக்கலாமே, எது கட்டினாலும் நீ அழகா இருப்பிய. கரெக்டா? ஏன் சொல்லு. ஏன்னா புடவை கட்டினா நீ அழகு கிடையாது. இத நீ கட்டினா புடவைக்கு மவுஸ் ஆச்சே. ஐயோ மாம்ஸ், ஏற்கனவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இதுல நீங்க வேற இவ்ளோ ஐஸ் வச்சா எப்படி? மேல போ, அதுக்கெல்லாம் ஸ்வெட்டர் வச்சிருக்கிறேன் நான். இது கழுத்துல கட்டுற ஸ்கார்ப் இருக்குது, அது வேணா வாங்கிக்க. இந்த பனி தலையில இறங்காம இருக்கிறது குரங்குள்ளா இருக்குது, அது வேணா நீ எடுத்து மாட்டிக்க, உனக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, அனைத்தும் கிடைக்கும். அற்புதம் எல்லாம் கிடைக்கும், அசர வைக்கும் விலையில் கிடைக்கும். கஸ்டமரின் தேவை எங்கள் சேவை. ஆண்டாள் அழகர் ஜவுளி கடை. இது கடை இல்ல, கடலு. போட்டேனா வாய் எம்பிட்டு பேசலாம் பாருங்க. மாமர் தான பையன் இருப்பா. அப்பாவுக்கும் துணி எடுத்து போடு. கரெக்டா சொன்னீங்க. சும்மா வேலை பார்த்து துணி எடு. இருங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை எடுத்து கொடுத்தாருல, உங்களுக்கு இதோ வந்துட்டால அவ எடுத்து கொடுப்பா. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆண்டாள், உன் மாமனார் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல தொழிலாளி, அப்புறம் தான் முதலாளி. புரியுதா? ஓகே. அத்தை, இப்ப கட்டிருக்கீங்கல்ல அந்த புடவை சூப்பரா இருக்கு. ஆனா துது, இந்த புடவை இருக்குல்ல, இதை மட்டும் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகருக்கு தங்கச்சி மாதிரியே இருப்பீங்க அத்தை. போடால் நீ வேற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.